ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து என்னோடய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதை வந்து நிறைய பேர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால நான் வந்து ஷார்ட்டாக போடாமல் சரி ஃபுல் வீடியோவாக அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ நான் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 7ஆம் தேதி வந்து ஏப்ரல் 7 வந்து எனக்கு வளகாப்புங்கிற போது எனக்கு ஏப்ரல் 6 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஒயிட் டிஸ்சார்ஜோட வந்து சேர்ந்து எனக்கு கொஞ்சம் பிளட்டும் வந்து வந்துச்சு. சரி, இவ்வளோ இது போயிட்டுருக்கும்போது பிளட்டோடு வந்து டிஸ்சார்ஜ் ஆச்சு. ஸோ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டிலேருந்து இந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருந்ததுன்னா, சரி வளகாப்பு இருக்குது, பார்ப்போம், நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு நாளைக்கு வளகாப்பு வந்து காலையிலேயும் முடிச்சுட்டு கூட ஈவினிங் கூட கிளம்பிடலாம் அப்படின்னு தான் அவங்களோட மைண்ட் செட் இருந்தது. எனக்கு வந்து பெயின் இல்லை, எனக்கு சுத்தமாக பெயின் இல்லை, எனக்கு பேக் பெயின் மட்டும் இருந்தது. டெலிவரி வலி மாதிரி சொல்கிற பேக் பெயின் அந்த அளவுக்குலாம் இல்லை, பட் பேக் பெயின் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே தூங்கியாச்சு. மறுநாள் காலைல வளகாப்புக்கு எந்திரிச்சாச்சு. வளகாப்பு அன்றைக்கி வந்து என்னால் சுத்தமாக முடியலை. சரி ஓகே, வளகாப்புமே நான் கடந்து வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்குமே எனக்கு எதுவுமே இல்லை, பட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருந்தது. எவ்வளோத்துக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா, நான் வந்து பேட் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து 8ஆம் தேதி ஆகுது, 9ஆம் தேதி ஆகுது, 10ஆம் தேதி ஆகுது. இவ்வளோ நாளுமே எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருந்தது. பட் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நாளும் நான் போய் கன்சல்ட் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்கல. அது ஆக்சுவலி என் மேலே உள்ள தப்பு தான். நீங்கள் வந்து யாருமே அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் ஓடி போயிடுங்க, என்ன மாதிரி இருக்காதீங்க. அப்புறம் வந்து ஓகே, 11ஆம் தேதி காலைல எந்திக்கிறோம். டிஸ்சார்ஜ் வந்து இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா பேடெல்லாம் வெட் ஆகுது, பேடை மாற்றிக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்னை ப்ரைவேட்டில் தான் பார்க்கணுன்னு சொன்னார். பட் நான் வந்து என்னோடய தப்பு தான். நான் வந்து இல்லை, நான் கவர்மெண்ட்லேயே பார்த்துக்கிறேன். ஏன்னா எங்கள் அக்கா வந்து நாங்கள் பாம்பேயில் தான் எங்கள் அக்காவுக்கு டெலிவரி நடந்தது. அப்போ வந்து எங்கள் அக்கா வந்து அங்கே போகிறப்போ ப்ரைவேட்டில் தான் பார்த்தா. நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன் இல்லையா. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட் புதுசாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போயாச்சு. கேப்லாம் புக் பண்ணியாச்சு. எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். நான் வந்து எப்போ ரெடி பண்ணேன்னா 7th மந்த்லேயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த கவர்மெண்ட்டில் 2 கூடை கொடுப்பாங்க இல்லையா, அந்த கூடையில் தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு இதில் என்னோடய எமர்ஜென்சி பொருள் டக்குன்னு வந்து ஓடுற மாதிரி ஒரு இதில் பொருள், இன்னொரு இதில் பொருள் வந்து மெதுவாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கூடையிலையும் செட் பண்ணி வச்சுட்டேன். கேப் புக் பண்ணோம், கேபில் ஏறி போகணும். எனக்கு வந்து எப்படின்னா, என்னால் வந்து வெயிட் வந்து தாங்க முடியல. பேபி வந்து உள்ளே இருக்கு இல்லையா, அந்த வெயிட் வந்து என் வயிறும் தாங்கலை, என் ஹைட்டும் தாங்கலை. என்னால் அது வந்து எப்படின்னா மூச்சு முட்டுது, ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருந்தது. எப்படா டெலிவரி ஆகும் அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்து போயிட்டேன். அண்ட் இந்த டிஸ்சார்ஜ் ஆகவும் வந்து பாடி சரியான வீக், ரொம்ப வீக் ஆகிட்டேன் நான். ஓகே, இவ்வளோலாம் நடந்துகிட்ருக்கு. கேப் புக் பண்ணியாச்சு, போயாச்சு. உள்ளே போய் இறங்கினோடனே என்னை வந்து இந்த மாதிரி நாங்கள் கேட்ட இடத்துல இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லும்போது, ஓகேம்மா நீ சீக்கிரமாக வந்து அந்த டெலிவரி நடக்கும் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிரு அப்படின்னு சொன்னாங்க. கேஎம்சியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உள்ளே என்ட்ரி ஆனால் அந்த பெருசாக ஒன்று கட்டி வச்சுருப்பாங்களே புதுசாக, அங்கே தான் நீ வந்து உள்ளே போக சொன்னாங்க. உள்ளே போன உடனே வந்து என்ன ஏது எதுவுமே கேட்கல. உள்ளே போனேன், ஃபைலு, என்னோடய ஆர்சிஹெச் புக்கு எல்லாமே நான் கொண்டு போய் காட்டினதுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது, என்ன ரீசன் தெரில, நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் கொடுத்ததும் என்கிட்ட ஒரு கேள்வி கூட அவங்க கேட்கல, செக் கூட பண்ணல. என்ன ரீசனால் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் கூட பண்ணாமல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு உடனே ஐவி மாட்ட வந்துட்டாங்க. ஐவி மாட்டம் வந்தப்போ கூட நான் கேட்குறேன், நீங்கள் எனக்கு ஐவி மாட்டுறீங்க, நான் வந்து அட்மிஷன் போட வரல, நான் வந்து இந்த மாதிரி செக்கப்புக்கு தான் வந்திருக்கேன், நீங்கள் என்னென்னு எனக்கு டாக்டரை வந்து செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க எனக்கு தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் டெலிவரி சிம்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐவியெல்லாம் மாட்டிட்டாங்க. பிளட் டெஸ்ட்டுக்கு பிளட்டெல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து அப்போது இந்த கோவிடு சர்க்கிள் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போவுமே அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த எச்சி எல்லாம் கொடுக்குறது,
அப்புறம் வந்து இந்த மூக்கிலலாம் விட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கையில் டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போவுமே நடந்துட்டு இருந்தது அந்த டைமில். நான் எப்போ சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 2025ல் இப்போ நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பிளட்லாம் எடுத்துட்டாங்க. ஒரு ஊசி ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் பிட்டியில் போட்டாங்க. அதாவது நம்ம பின்னாடி பம்பில் வந்து ஒரு ஊசி. அந்த ஊசியை போட்டுட்டு எதுக்கு போட்டாங்க, ஏன் போட்டாங்க, நோ எக்ஸ்ப்ளனேஷன், நத்திங். போட்டு விட்டுட்டாங்க. போய் வந்து எனக்கு ஒரு பெட் ஒன்று கொடுத்தாங்க. நான் அப்பவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். சரி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமே, உங்களுக்கு வந்து ஒரு பெட்டு கொடுப்போம்லாம் இல்லை. கிட்டத்தட்ட நான் 11 10 மணிக்கு 10 மணி இல்லை, நான் சீக்கிரமாக போயிட்டேன். 9 மணிக்கு நான் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறேன். எனக்கு வந்து 2 மணிக்கு தான் எனக்கு பெட்டு தராங்க. பெட்டில் வந்து ஒரு பெட்ஷீட் இல்லை, ஒரு தலகாணி இல்லை, எதுவுமே இல்லை. சரி ஓகே கொடுத்துட்டாங்க. நம்ம வரும் படுத்தா, எனக்கு அப்போ படுத்தா போதும் தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு டயர்டு. போய் படுத்துட்டேன். படுத்து முடிச்சோடனே செக்கப்புக்கு வாங்க அப்படின்னாங்க. சரி செக்கப் தானே, என்ன பண்ணிட போகிறாங்க, இந்த அல்ட்ராசவுண்ட் மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கப் போய் படுத்தாச்சு. படுத்து செக்கப்னு ஒன்று பண்ணாங்க. ஐயோ ஆண்டவரே, அந்த செக்கப் வந்து என்னால் மறக்கவே முடியாது, எப்போவுமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல். அது வந்து கவர்மெண்ட்டில் உள்ள லேடிஸ்களுக்கு வந்து தெரியும். செக்கப்னு நடக்கும், அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ போனோன்னே செக்கப் பண்ணாங்க. சரியான பெயின்ஃபுல்லுங்க. அதாவது ரொம்ப விக்ரஸாக வந்து பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, அது என்ன எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களும் ஒரு ஃபீமேல் தான். ஏன்னா நான் ப்ரைவேட்டில் போயிருக்கேன். என்னை வந்து பெர்மிஷன் கேட்பாங்க என்கிட்ட. நான் இந்த மாதிரி பண்ண போகிறேம்மா, உனக்கு இந்த மாதிரி ஒரு செக்கப் நான் பண்ண போகிறேன், உனக்கு ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா, நீ கொஞ்சம் பேர் பண்ணிக்கோ அப்படின்னாவது எனக்கு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டில் வந்து தெரியும், கவர்மெண்ட் இப்படி தான் தெரியும். பட் என்கிட்ட அது கூட எதுவுமே எனக்கு கேட்கல. சரி ஓகே பண்ணிட்டாங்க. இந்த செக்கப் வந்து எனக்கு 1 hour விட்டு 1 hour நடக்குது. அந்த நாள் அப்படியே போச்சா. நைட் ஆச்சு. நைட்டு வந்து எனக்கு ஒரு பெயின் கில்லர் சொல்கிறேன் பாருங்கள், பெயின் ஊசி கொடுத்தாங்க, வலி வர்ற ஊசி. அந்த ஊசி வந்து எனக்கு ஒரு 4 மணி கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்களேன். 4 மணில இருந்து ஹோல் நைட், அந்த 11 நைட்டு இருக்குல்ல, மார்னிங் இவ்வளோலாம் ஆச்சு. அந்த 4க்கு அப்புறம் 4 o'clock அப்புறம் பெயின் ஊசி கொடுத்தாங்க. ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள் ஒரு பெயினு. ஆண்டவரே, என்னால் வந்து அது நான் நினச்சி பார்க்கல. ப்ரெக்னென்சி வலி வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப அன்பேரபிளான அந்த பெயின், அது டாலரேட் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லணும்ல, நம்மளை பொத்தி வளர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் பிறந்த பிள்ளை. எனக்கு பெயின் வந்து நான் டாலரேட் பண்ணிக்கிடவே மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பெயின் வந்து எனக்கு தூக்கமும் வருது. எப்படின்னா தூக்கம் வருது, நல்லா தூக்கம் வருது. நம்மளுக்கு வந்து மற்ற நேரம்லாம் அந்த மாதிரி தூக்கம் வராது. அந்த டைமுக்கு நல்லா தூக்கம் வருது, பெயினும் வருது. தூங்குறேன் 5 செகண்டில் எனக்கு அந்த பெயின் வருது. அந்த பெயின் வந்து ஒரு 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 5 செகண்ட் பெயின் அந்த மாதிரி வரும். பேக்லேருந்து ஃப்ரண்ட்டோட அடிவயிறு வரைக்கும் ஒரு பெயின் வந்து பிடிக்கும் நம்மளை. அந்த ரூமில் வந்து எப்படின்னா எல்லாருமே கத்துறாங்க. அங்கே யாருக்குமே இருக்க பிடிக்கல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அங்கே யாருக்குமே இருக்க பிடிக்கல. ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட்டை ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் எப்போ கூப்பிட்டு போகிறீங்க, எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொருத்தங்க வந்து நான் இங்கே இருக்க மாட்டேன், நம்ம ப்ரைவேட்டில் பார்த்துக்கலாம், கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சில பொண்ணுங்கள்லாம் நான் கண்ணால் பார்த்தேங்க. சில பொண்ணுங்கள்லாம் வெளியே போய் அவங்க அம்மாவை வந்து திட்டுறாங்க. நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போ, நான் உள்ளெல்லாம் போக மாட்டேன். அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை வந்து அடித்து உள்ளே அனுப்புகிறாங்க. போ உள்ளே போ, மரியாதையாக போ, அடித்து அனுப்புகிறாங்க. அதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். எனக்கு பெயின் வருது. ஆனால் வந்து என்ன வந்து இது பண்ணாங்கன்னா, உள்ளே வந்து ஹஸ்பண்ட் அலவுட் இல்லை, யாருமே அலவுட் இல்லை, நம்ம தான் பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. போனேன். வலி வரும், நைட்டு வெளியே வருவேன். 1 மணினாலும் வெளியே வருவேன். என் ஹஸ்பண்டை கூட எனக்கு வலிக்குது, முடியல அப்படின்னு சொல்லுவேன். திருப்பி உள்ளே வருவேன், திருப்பி வெளியே போவேன், திருப்பி உள்ளே வருவேன், வெளியே வருவேன். இதான் நடந்துகிட்டு இருந்தது. மெயினாக வந்து எனக்கு பாத்ரூம் தான் ரொம்ப இஷ்யூவாக இருந்தது. ஓகே, நான் ஹைஜீன்லாம் எதிர்பார்க்கல. நான் உண்மையாகவே ஹைஜீன்லாம் எதிர்பார்க்கல. ஐநோ ஒரு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் நான் வந்து என்ன நினச்சேன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பாத்ரூமாவது இருக்கணும். அந்த ஒரு ரூமில் வந்து நாங்கள் 10 பேர் இருக்கோம். டெலிவரி ஆக போகுது. அந்த டேட்லாம் கொடுத்து எங்களை வந்து ஒரு பெட்டில் ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. க்ரீன் ரூம்னு சொல்லுவாங்க அந்த ரூமை. க்ரீன் ரூம் அப்படின்னு ஞாபகம் வருது, இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த ரூமில் நாங்களாம் இருக்கோம்.
இருக்கும்போது ஒரு 10 பேர் இருக்காங்க. எங்களுக்கு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட்டு. அ ஃப்ளஷ் இல்ல. ஒழுங்கா வந்து கிளீனிங்னஸ் இல்ல. பிளட்டா இருக்கும். பிளட் கிளாட் அங்கங்கன்னு இருக்கும். அத வந்து கிளீன் பண்ண கூட ஆள் இல்ல. எப்படியோ நான் வந்து சகிச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டேன். போயாச்சு, வந்தாச்சு. மறுநாள் வந்து விடியுது. நைட்டு ஃபுல்லா பெயினா? போய் சொல்றேன் நர்ஸ்கிட்ட. பெயின் இருக்கு எனக்கு என்ன பண்றது? அப்படின்னு. அப்படிதாம்மா இருக்கும். என்ன உனக்கு? அப்படிதான் இருக்கும். இன்ஜெக்ஷன் குடுத்துருக்குல்ல, அப்படிதான் இருக்கும். எதுனாலும் காலைல தான் நடக்கும். இப்ப எதுவும் நடக்காது அப்படின்னாங்க. சரி ஓகே. ரூடா வந்து பதில் சொல்லியாச்சு இல்லையா? ஓகே. நானும் வந்து சைலண்டா உட்காந்துட்டேன். இன்னொரு சிஸ்டர் ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க வந்து என்னோட கொஞ்சம் வயசுல பெரியவங்க. 2, 3 வயசு பெரியவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நைட் ஃபுல்லா கத்திட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு. ரொம்ப கதறிட்டு இருந்தாங்க. பெயின் வலிக்குது, வலிக்குது. இது மட்டும் தான் அவங்க வாயிலேருந்து வந்தது. அம்மா வலிக்குது, அம்மா வலிக்குது, அம்மா வலிக்குதுன்னு. அப்போ நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், "உங்களுக்கு வலிக்குதுன்னா நீங்க போய் நர்ஸ்ட்ட சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு உங்கள பார்க்க" அப்படின்னு. கூப்பிட்டு சொல்றாங்க, "ஏம்மா இப்போதைக்கு உனக்கு வந்து டெலிவரி எல்லாம் வந்து டைம் ஒண்ணும் வரல. வலி இருக்குதுல்ல, லைட்டா தான் இருக்கும். இந்த வலியெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும்." அப்படின்னு சொல்ட்டாங்க. "நீ இருக்கணும்னா இரு, இல்லன்னா வெளிய போயிரு" அப்படின்லாம் சொல்ட்டாங்க. ரொம்ப எனக்கு வேற வலி. நான் வாயும் தொறக்கல. அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லல அவங்ககிட்ட. எனக்கு வலிக்குது, எனக்கு இந்த மாரி இருக்குன்னு நான் எதுவுமே சொல்லல. அமைதியா உட்காந்துட்டேன். சரி இது எப்படி ப்ராசஸ்ஸா போகுதோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா உட்காந்துட்டேன். ஓகே மறுநாள் விடியுது. விடிஞ்ச உடனே என்ன ஆயிருதுன்னா, இசிஜி எடுக்கிறதுக்கு வராங்க. அங்க அடிக்கடி இசிஜி எடுப்பாங்க. பேபி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து மென்னு தான் வராங்க. சரி ஓகே. மென்னுனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ன்னு நெனைப்போம். பட் இல்ல. கிட்டு தான். சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க அந்த மாரி தான் வந்து வராங்க. ஓகே கவர்மெண்ட்ல அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டாச்சு. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு டாக்டர்ட்ட காட்டுறதும், அவங்க வந்து படிச்சுட்டு இருக்க பசங்க அவங்க கிட்ட காட்டுறதும் வந்து கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டா இருந்தது. ஓகே அதுவுமே வந்து ஓகே. அப்புறம் வந்து மறுநாள் வந்து எனக்கு செக்கப் பண்றாங்க. அதே செக்கப் தான். அதே அந்த ரூடான அதே செக்கப் தான். ஆம், கஷ்டம்னா கஷ்டம். அத விட ஒரு பெரிய கஷ்டம் வந்து எனக்கு எதுவுமே தெரிலங்க. அந்த மாரி ஒரு வலி, வேதனை நான் பட்டதில்ல. என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து அப்போ செக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த பிளட் கிளாட் வந்து வந்துருச்சு வெளிய. அந்த லீக் ஆகும் இல்லையா? ஒயிட் டிஸ்சார்ஜோடி ஸோ எனக்கு அது லீக் ஆகவும் நான் டேபிள் விட்டு இறங்கிட்டேன். இறங்குன உடனே அவங்க வந்து என்னைய கிளீன் பண்றதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து தராங்க. இத கிளீன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சரி பண்ணிடலாம். என்னத்த பண்றது? வந்துட்டோம். எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு, அதே பெட்ல, அதே இடத்துல இன்னொரு ஃபீமேல் வருவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இன்னொரு ஃபீமேல் வருவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இன்னொரு ஃபீமேல். இதே தான் நடக்கும் அங்க ரொட்டீன். ஒரு ஹைஜீன் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சுங்க. ஹைஜீன் வந்து 0. 0 ஹைஜீன். அது வந்து என்னால அது ஏத்துக்க முடில. அது மட்டும் என்னால ஏத்துக்க முடில. எல்லா ஃபீமேல்ஸும் அந்த செக்கப் போயிட்டு வந்து அழுவுறேன். எனக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. நான்லாம் கதறி கதறி அழுவுறேன் அந்த செக்கப்க்கு அப்புறம். ஏன்னா என்னால முடியலங்க. பெயின் இருக்கு எனக்கு. திருப்பி அதே இடத்துல நீங்க செக் பண்றீங்கன்னா, எனக்கு எவ்வளோ பெயின் இருக்கும். நான் வாயும் தொறக்கல, எதுவும் தொறக்கல. ஆ லாஸ்ட்டா வந்து இந்த செக்கப் வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4, 5 டைம்ஸ் நடக்குது. 6 வாட்டி நான் கத்திட்டேன். அந்த 6வது வாட்டி எனக்கு செக் பண்ணப்போ நான் கத்திட்டேன். அம்மான்னு சொல்லி கத்த உடனே, "என்ன கத்துற? எதுக்கு கத்துற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு என்னது நான் சாரின்னு தான் சொன்னேன். "சாரி மேம்" அப்படின்னு. "என்ன சாரி? எதுக்கு கத்துறீங்க? இப்போ என்ன உங்களுக்கு?" இது ஒண்ணும் பிரைவேட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. சரியா? இது கவர்மெண்ட். இங்கலாம் வந்து இப்படிலாம் கத்தக்கூடாது நீங்க." அப்படின்ட்டாங்கங்க ஒரு செகண்ட்ல. நான் அதில ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். "டேய் நான் மாசமா இருக்கேன்டா. எனக்கு வலிக்குது. ஒண்ணு வந்து நான் வலிக்குது வலிக்குதுன்னு விடிய காலத்துலருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவனுமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் வலியில கத்தும்போது நீங்க ஏன் கத்துற? எதுக்கு கத்துறன்னு கேட்குறீங்கன்னா, எனக்கு ஏத்துக்கவே முடியலங்க. என்ன என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எல்லாருமே எல்லா ஃபீமேல்ஸுமே அழுதுட்டு இருந்தாங்கங்க. நான் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. ரொம்ப பாவமா இருந்தது எனக்கு. சரி இது இது இந்த ப்ரொசீஜர் வந்து போயிட்டுருக்கு. என்ன செக் மேல செக் பண்றாங்க. அதிலேயே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு இடம் குடுங்க. தூங்கிரலாம் அந்த மாரி தான் இருந்தேன். செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய டாக்டர் வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு செக் பண்ணி பார்க்குறப்போ, 2 சென்டிமீட்டர் தான் எனக்கு ஓப்பனா இருந்தது. அந்த 2 சென்டிமீட்டருக்கு என்ன சொல்ட்டாங்கன்னா, டெலிவரி அப்டின்ட்டாங்க. அப்போ வந்து என்னைய சொல்றாங்க, "அம்மா நீ லேபர் ரூம்க்கு வரணும்.
ஆனாலும் நீ உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு வெளியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே நான் தான் போய் இன்ஃபார்ம் பண்ணேன். நடக்க முடியாமல் நடந்து போய் என் ஹஸ்பண்ட்டையும் என் மாமியார்ட்டையும் நான் போய் சொன்னேன். இந்த மாதிரி என்னைய டெலிவரிக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ரூமில் இருந்து நம்மளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். லேபர் ரூம் உள்ளே போய் படுக்கிறேன். படுக்கும்போது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு வந்து அந்த பனிக்கூடத்தை வந்து எனக்கு உடச்சி விட்டாங்க. ஐயோ! எனக்கு எமோஷனல் ஆகுது. ஸோ பனிக்கூடத்தை வந்து உடச்சி விட்டக்கப்புறம் எல்லா தண்ணியுமே வெளியே வந்துருச்சு. குழந்தைக்கு என்ன இருக்கும்? நான் அப்பவும் சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ உடச்சி விட்டுட்டீங்க, எல்லா தண்ணியுமே வெளியே வந்துருச்சு. ஆப்ரேஷன் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீ புஷ் பண்ணு. எனக்கு அந்த புஷ் ஃபீலிங்கே வரல. பேபியை வந்து புஷ் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் வரும்ல நம்மளுக்கு, எனக்கு அந்த ஃபீலே வரல. அது ஏன் வரல? என்னை புஷ் பண்ணுங்கிறாங்க, வயிற்ற பிடிச்சி அமுக்குறாங்க. நீ வந்து முக்குங்கிறாங்க. எனக்கு அந்த புஷ் ஃபீலிங்கே வரல. நான் எங்கேருந்து நான் புஷ் பண்ணுறது? எனக்கு ஒரு பக்கம் பயம். ஏன்னா அங்கே பனிக்கூடத்தை உடச்சி விட்டாங்க. பேபி என்ன பண்ணுதோ உள்ளுக்கு, மூமெண்ட் வேறு எனக்கு சுத்தமாக இல்லை. அவங்க வந்து அந்த இசிஜி வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேபியோட ஹார்ட் பீட் எல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு வலி மேலே வலி, சரியான வலி. நான் சொல்கிறேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க டாக்டர், எனக்கு வேண்டாம், என்னால் முடியலை. பேபியும் நீங்கள் தண்ணியெல்லாம் உடச்சி விட்டீங்க, பேபிக்குள்ளே எதுவும் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு பேசிக் சென்ஸ் நம்மளுக்கு தெரியாதா? உள்ளே வந்து தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. பேபி வந்து என்ன பண்ண நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு சென்ஸில் தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். உடனே வந்து எங்கள் மாமியார் கூப்பிட்டாங்க. அவங்க பொண்ணு ரொம்ப கத்துதுங்க, கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்குது, என்னென்னு பாருங்கன்னு சொல்லிட்டு என் மாமியார் வந்தாங்க. அப்போ நான் என் மாமியார்கிட்ட வந்து என்னால் பேசக்கூட முடியல. எனர்ஜி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. யாருமே நம்ம சொல்கிறத கேட்கல. என்னால் எதுவுமே, எனக்கு அந்த டைமில் வாமிட் வேறு வந்துச்சுங்க. ஏன் அந்த வாமிட் வந்துச்சுன்னு தெரில. ஏன்னா ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது எனக்கு கண்டினியூ வாமிட்டிங் இருந்தது. டெலிவரி ரூம்லேயும் எனக்கு ரொம்ப வாமிட்டிங் இருந்தது. கண்டினியூவாக நான் க்ரீனாக வாமிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் யாருன்னா அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். என்ன ரீசனால் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ரீசன் என்னன்னு தெரில. ஸோ எனக்கு வாமிட்டிங் வருது. அதுக்குமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படி வாமிட்டிங் பண்ணிவிட்டு எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தனா பேபியோட ஃபேஸ் எல்லாம் மாறிடும், ஸ்ட்ரக்சர் மாறிடும். அப்புறம் வந்து நீ பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்து நீ ஃபீல் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பக்கம் அது ஒரு பயம் எனக்கு. என் மாமியார் வந்து என்ன கன்சோல் பண்ணுறாங்க, அம்மா நீ பொறுத்துக்கோடா, இப்படி தாண்டா இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நானும் எவ்வளோதாங்க இது பண்ணுறது. நான் பக்கத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி நடக்குது. நான் அதை ரோவாக என் கண்ணால் பார்க்குறேன். இன்னொருத்தங்க வந்து டெலிவரிக்கு துடிச்சிட்டு இருக்காங்க, அதுவும் நான் கண்ணில் பார்க்குறேன். எனக்கு புஷ் பண்ணுற ஃபீலும் வர மாட்டேங்குது. சரி புஷ் பண்ணி எடுத்துலான்னு பார்த்தா நான் என்னோட 100% ட்ரை பண்ணுறேன் புஷ் பண்ணுறதுக்கு. எனக்கு அந்த ஃபீலே வரல. இருந்தாலும் நான் முக்குன்னு பார்த்தேன். என்னால் அந்த எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உட்காந்து பார்த்து என்ன பண்ணாங்க, பேபி வந்து மூச்சு திணறல் வந்து ஆகுது உள்ளுக்கு. இவங்க வந்து இது கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போய் என் மாமியாரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, கோஆப்ரேட் பண்ணல, ஆப்ரேஷன் தான் பண்ணோம், இல்லைனா பேபிக்கு வந்து பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி பயம் காட்டி விட்டாச்சு. இந்த பயத்தை காட்டின உடனே என்னை உடனே அம்மா நீ இறங்குமா, டக்குன்னு ஆப்ரேஷன் C-செக்ஷன் பண்ணும், இறங்க அப்படின்னாங்க. என்னத்தை எனக்கு ஒரு செகண்ட் வந்து எனக்கு புரியல. பயம், எனக்கு சரியான ஒரு பயம். ஐயோ குழந்தைக்கு நான் இதக்கூடாது, குழந்தைக்கு ஏன்னா இது வந்து நான் அந்த டைமில் ஒரு நியூஸ் வேறு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்டேங்க. அது எனக்கு சொல்லாமல் இல்லைன்னு கூட தெரில. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே எனக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு. ஸோ உடனே வந்து C-செக்ஷனுக்கு வந்து நீ தூக்கக்கூட ஆள் இல்லைங்க, தூக்கக்கூட இல்லை, ஹெல்ப் கூட பண்ணலங்க. நானே மெதுவாக எழுந்திரிச்சி, நானே இறங்கி, நானே வந்து எனக்கு ட்ரெஸ்ஸை நானே மாட்டி, ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு கோட்டு ஒரு இது மாதிரி தருவாங்க, அதை மாட்டி நானே இறங்கி அந்த வீல் சேரில் உட்காந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மட்டும் பின்னாடி ஒரு ஆயா இருந்தாங்க. அவங்க தள்ளி எனக்கு சைன்லாம் வாங்கி, அந்த சைன் அது என்ன எழுதியிருந்ததுன்னு கூட எனக்கு தெரில. பேபி நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வச்சு சைனும் போட்டு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என் மாமியார் வேறு கேட்குறாங்க. அது வேறு எனக்கு, என்னம்மா உன் மனசு திருப்தி ஆயிடுச்சா இப்போ நீ வந்து ஓகேவா இருக்கியா, உனக்கு சந்தோஷமா, C-செக்ஷன் நடக்க போகுது சந்தோஷமா அப்படின்னு. சரி சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. போயிட்டு மேலே கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு பக்குன்னு பயம். போகிறோம். உள்ளே வந்து என்னை ஒரு ரூமில் உட்கார வச்சாங்க. அந்த ரூமில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் யாருமே கிடையாது. ஒரே ஒரு மேல் டாக்டர் வந்தாருங்க. அவர் தான் அந்த C-செக்ஷன்லாம் பண்ணுவார். அந்த டாக்டர் மட்டும்தான் எனக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னார். அவர் வந்து நான் இந்த மாதிரி சொன்னேன், டாக்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது,
ரொம்ப வலிக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு என் பேபியை மட்டும் எப்படின்னா பத்திரமா எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்து என் தோலை தட்டி, ஒன்றும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தட்டி எங்களை வந்து அந்த ஸ்ட்ரெக்சரில் உட்கார வச்சு பெட்டில் போய் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு படுக்க வச்சுட்டு முதுகில் ஒரு ஊசி போட்டுட்டு ஒருத்தங்க பிபி செக் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஐவி ஏறுது, இடுப்பு கீழே வந்து மறுத்துருச்சு, என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே தெரியல. ஆனால் என் காது மட்டும் கேட்குது, கண்ணு திறந்துருக்குது, ஒரு ஒயிட் கலரில் டேப் மாதிரி போட்டாங்க. அந்த டைமில் வந்து குழந்தை வந்து வயிற்ற கிழிச்சு வயிற்ற ஆப்ரேஷன் சி செக்ஷன் பண்ணி குழந்தைய எடுத்தாச்சு. குழந்தைய எடுத்தோடனே குழந்தை அழுது, அம்மா 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 அம்மான்னு அழுது, எனக்கு கிளியராக கேட்குது காதுக்கு, அம்மா அம்மான்னு அழுது. அழுதோடனே அவங்க வெளியே கொண்டு போயிட்டாங்க போல், அதாவது என்ஐசிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க போல். இவங்க வந்து எங்கள் அம்மா பாட்டெல்லாம் எங்கள் மாமியாட்டெல்லாம் என்ன போய் சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா குழந்தை வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, குழந்தை வந்து மூச்சே விடலை, குழந்தை கத்தவே இல்லை, குழந்தை பேசவே இல்லை இப்படின்னு சொல்லி பயம் காட்டி விட்டாங்க. அப்போது எங்கள் அம்மா அப்பா வந்து கேட்குறாங்க என்கிட்ட, என்னம்மா இந்த மாதிரி இருக்காமே, இந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறம், இல்லையப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, எனக்கு கிளியராக கேட்டுச்சு, அம்மா அம்மான்னு குழந்தை கத்தின சத்தம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து பயம்படுத்துகிறாங்கன்னு பாருங்களேன். போய் அவங்கள ப்ரெஷர் ஆக்கி, அவங்களே ஆல்ரெடி பயத்தில் தான் இருந்தாங்க. எனக்கு சி செக்ஷன் உடனே எங்கள் அப்பாலாம் அழுதுட்டாரு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் ஹஸ்பண்ட், என் மாமனார் மாமி எல்லாருமே வந்து அழுது புலம்பிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இவளுக்கு தேவையா, சி செக்ஷனு, நார்மல் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அழுதுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, இந்த மாதிரி குழந்தைக்கு மூச்சு பேச்சு இல்லை, குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்குது, குழந்தை கிரிட்டிக்கலாக இருக்குது, எல்லாமே சொல்லி தொலைச்சிட்டாங்க. பயம் காட்டி விட்டு ரொம்ப அதே எனக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டாக இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலில். சரி ஓகே, சி செக்ஷன்லாம் முடிஞ்சுது. சி செக்ஷன் முடிஞ்சிட்டு என்னை வந்து ஒரு பெட்டில் மாற்றுறாங்க. தூக்கி எறிகிறாங்கங்க, லிட்ரலி தூக்கி எறிகிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தங்க, அந்த பக்கம் ஒருத்தங்க, இப்படி பிடிச்சிட்டு இப்படி டொம்முன்னு போடுறாங்க. திருப்பி இங்கேருந்து ஸ்ட்ரக்சரில் கொண்டு போகிறாங்க, தடுதொடுன்னு கொண்டு போகிறாங்கங்க, ரொம்ப வேகமாக, ஒரு ஸ்லோவாக நிதானமாலாம் டக்குன்னு போகிறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே ஏற்றுறாங்க, பட்டன் அமுக்குறாங்க, லிஃப்ட்லேருந்து கீழே கொண்டு வராங்க, தடுன்னு கொண்டு வந்து கீழே பெட்டில் போடுறாங்க. தூக்கி வெளியே போட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு வலி. கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். எனக்கு வந்து அதாவது அந்த மறுப்புத்தன்மை வந்து போகுது, மறுத்து இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு போயிட்டுருக்கு. மறுத்து அதெல்லாம் போய் போன உடனே கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, வலி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வலி வர ஸ்டார்ட் ஆன உடனே கை கால்லாம் நடுக்கம், எனக்கு நிற்கலை, எனக்கு நடுங்கிட்டே இருக்குது, வலி வந்துடுது. அப்போது வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க, சிஸ்டர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி கொடுங்க, அந்த தண்ணி அவங்க வாமிட் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி கொடுக்க வேணாம் அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா கொஞ்சமாக எனக்கு தண்ணி கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சோன்னே அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து உள்ளே வந்து கிளாட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கர்ப்பப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வருவாங்க. சி செக்ஷன் எவ்வளோ பெயின், 7 லேயர் கர்ப்பப்பையும் சேர்த்து தான். விக்ரஸாக வந்து கையை விட்டு அதை எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்க. அதை க்ளீன் பண்ணுறது கூட ஒருத்தங்களை யாரையுமே எங்களுக்கு வைக்கலை. இவங்க க்ளீன் பண்ணுவாங்க, நீங்கள் இவங்களுக்கு பே பண்ணுங்கள், அட்லீஸ்ட் அதாவது சொல்லியிருக்கலாம். அதுவுமே சொல்ல, எங்கள் அம்மா தான் வந்து அதெல்லாம் எடுத்து அள்ளி போட்டு க்ளீன் பண்ணி அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்க முடியல. என்னங்க ஃப்ரீனா என்னங்க, ஒருத்தங்க வந்து வழியில் இருக்காங்க, முடியலன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து பண்ண எப்படி? அதாவது அவங்களோட மைண்ட் செட்டே எப்படி இருந்ததுன்னா, ஃப்ரீயாக தானே வராங்க, இவங்களுக்கு என்ன, ஃப்ரீயாக தானே பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு என்ன, அதுதான் அவங்க மைண்ட் செட்டாகவே இருந்தது. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு. மறுப்புத்தன்மை போகுது. எனக்கு வந்து ஃபீவர் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபீவர் வரக்கூடாதாமே சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு. ஸோ எனக்கு ஃபீவர் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. கேட்டாங்க சிஸ்டர், டேப்லெட் கொடுத்தாங்க. அது ரொம்ப விக்ரஸாக இருந்ததுங்க. 10 வாட்டி எங்கள் அம்மா கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு ஃபீவர் வருது, மாத்திரை கொடுங்க, ஃபீவர் வருது, மாத்திரை கொடுங்க அப்படின்னு. அது கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க எனக்கு மாத்திரையே கொடுத்தாங்க. போட்டாச்சு. போட்டுட்டு என்னை இன்னொரு மேலே ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வீல் சேர் வச்சாங்க. சி செக்ஷன் பண்ணி ஃபஸ்ட் வாட்டி நான் எந்திரிச்சு நிற்கணும். எப்படி? 1 ஹவரில். சி செக்ஷன் பண்ணி ரெஸ்ட்டு கூட இல்லை, 1 ஹவரில் நான் எந்திரிச்சு கீழே நிற்கணும். ஏன்னா நான் மேலே ரூமில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்குறேன். என்னால் பெட்லேருந்தே எந்திரிக்க முடியல. ஒரு பாவம் பக்கத்தில் ஒரு அம்மா தான் வந்து என்னை வந்து ஹக் பண்ணி என்னை தூக்கி உட்கார வச்சு, அப்போ உட்காந்து அவங்க சொல்கிறாங்க, அம்மா சீக்கிரம் வாம்மா, நேரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. வலியோடு நின்று, வலியோடு உட்காந்து, வலியோடு போய் மேலே போகும்போது என் மாமியாரும் என் ஹஸ்பண்டும் நிற்கிறாங்க. எனக்கு அடையாளமே தெரில.
எனக்கு யார் என்ன அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. கூப்பிடுறாங்க அவங்க என்ன, "ரஜினி ஓகேவா? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு கான்ஷியஸே இல்ல. ஓகே. உள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு மெதுவா இறங்கி என் பெட்ல படுக்கிற வரைக்குமே எனக்கு எனக்கு அப்போ வரைக்கும் எனக்கு என் குழந்தை என்ன பண்ணுறான்? எனக்கு என்ன புள்ள பொறந்திருக்கு? அவன் நல்லா இருக்கானா? ஆரோக்கியமா இருக்கானா? எதுவுமே என்கிட்ட யாருமே சொல்லல. ஏன்னா நான் இருந்த நிலைமை அப்படி. வாயெல்லாம் கொளறுது, மூச்சு வாங்குது. நெறைய விஷயம் இருந்தது. சரி பெட்ல போய் படுத்தாச்சு. படுத்த உடனே ஐவி மாட்டுறதுக்கு வந்தாங்க. ஐவி நடந்துகிட்டுருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. என் பக்கத்துல எத்தன பேர் இருக்காங்க? இது என்ன மாரி ரூமு? யாரெல்லாம் இருக்கா என் கூட? என் கூட யார் நிக்கிறான்னு கூட எனக்கு தெரியல. செவனேன்னு படுத்திருந்தேன் மேல பார்த்துட்டு. ஐவி மட்டும் ஏறுது. ஏறிட்டு இருக்கு. மறுநாளும் அந்த மாரி தான் போச்சு. மறுநாள் ஃபுல்லா என் பேபி என்கிட்ட இல்ல. பட் நான் எங்க அம்மாட்ட மட்டும் கேட்டேன், "நல்லா இருக்கானா?" "ஆமா நல்லாயிருக்கான். பையன் பொறந்திருக்கான்." அப்படின்னு சொன்ன உடனே, "ஓகேடா நல்லாயிருக்கான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அதுக்குமே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, "பேபிக்கு வந்து ஃபிட் வந்துருச்சு. பேபி வந்து வெயிட் கம்மியா இருக்கான். பேபிக்கு வந்து மூச்சு வாங்குது." அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. இதெல்லாம் வந்து நான் உண்மைன்னே வச்சுக்கிறேனே. என் பேபிக்கு அந்த மாரி இருந்துச்சு நான் வச்சுக்கிறேனே. பேபி வந்து கத்தவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. நான் கேட்டேன். என் புள்ள கத்துனத வந்து நான் கேட்டேன். அது வந்து இல்ல அப்படின்னு சொல்ட்டாங்க. அப்ப என் ஹஸ்பண்ட் வந்து பேபிய பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியா இருந்திருக்கான். சின்ன சின்ன ரொம்ப பிஞ்சு தான். 2 கிலோ தானே இருந்தாரு. ஸோ அவரு மூச்செல்லாம் வாங்குறப்போ வந்து வயிறுலாம், நெஞ்செல்லாம் வெளிய வந்து உள்ள போய் அந்த மாரிலாம் இருந்துச்சு. ஸோ அவர் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார், "இந்த மாரி வீக்கா இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள சிஸ்டர்மார் வந்து என் ஹஸ்பண்ட ரொம்ப பயமுறுத்திட்டாங்களாம். அதுவுமே அவர் என்ட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாரி பேபி வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கான். எதுவுமே பண்ண முடியாது சார். அப்ப இவரு கேட்குறாரு, "என்ன எதுவுமே பண்ண முடியாது?" அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்டுருக்காரு போல. கோவமா கேட்டுருக்காரு போல. "இல்ல சார் ஒண்ணும் இல்ல. பேபி வீக்கா இருக்கான். மூச்சு விட முடியல இல்லையா? ஸோ வந்து அவ்வளோதான் சார், அவ்வளோதான்." என் ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க, "என்ன அவ்வளோதான்? என்னது அவ்வளோதான்? என்ன முடிஞ்சிருச்சு? என்னது சொல்லுங்கன்னு" சொல்லி என் ஹஸ்பண்ட் ஒண்ணு ஒண்டி கேட்கும்போது, "இல்ல சார் ஒண்ணும் இல்ல. சரியாயிருவான். மதர் ஃபீட் பண்ணாங்கன்னா சரியாயிருவாங்க. நல்லா இருக்காங்க. மெடிசன்லாம் குடுத்து தான் இருக்கோம்." அப்படின்னு பேச்ச மாத்திட்டாங்க. இதுவுமே என் ஹஸ்பண்ட் என்ட்ட சொல்லியிருந்தாரு. சரி அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் வந்து ஐவியோல தான் போகுது. ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் நல்லா பேசியிருந்தாங்க. அந்த மாரி "நீ ரெஸ்ட் எடும்மா, நான் வந்து ஐவி போடுறேன் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன படுக்க வச்சுட்டு எல்லாமே ஐவிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. குத்திட்டாங்கங்க. கைய வந்து எல்லா பக்கமும் குத்திட்டாங்க. இங்க, 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 இங்க எல்லா பக்கமும் கன்னா பின்னான்னு குத்தி ஐவிய மாட்டி விட்டாச்சு. மறுநாள் நடக்க சொன்னாங்க. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நடக்கிறதுக்கு. அங்கேயுமே எனக்கு என்ன பிரச்சனை, ரெஸ்ட் ரூம். எத்தன பேர்? அந்த ரூம்ல வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. கான்ஷியஸ் எல்லாம் தெரிஞ்சு நான் பார்க்கும்போது, அந்த ரூம்ல வந்து ஒரு 50 பேர். என்ன தெரிஞ்ச வரைக்கும் 50 பேர். அந்த 50 பேருக்கு 2 2 ரெஸ்ட் ரூம். அந்த 2 ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு டெலிவரி பண்ண பெர்சன் அவங்களுக்கு என்ன மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஃபுல்லாவே வந்து கிளாட்டா தான் இருந்தது. கிளாட்னா கிளாட் தான். ஒழுங்கா வந்து ஃப்ளஷ் பண்ணாம, கிளீன் பண்ணாம ரொம்ப கொடூரமா இருந்தது. நான் வந்து என் வாஷ்ரூம் இந்த செக்ஷன் பண்ணி என் வாஷ்ரூம் நான் எங்கே போனேன் தெரியுமா? அந்த ரோலயே வந்து இன்னொரு செக்ஷன்ல வந்து ஜென்ரல் வார்டுன்னு ஒண்ணு இருந்தது. அங்க நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து அங்க வாஷ்ரூம் சரியில்லாம இருந்தது. ஹைஜீன் இல்லங்க. 0 ஹைஜீன். கவர்மெண்ட் வந்து ஓகே. நம்ம எதிர்பார்க்கக்கூடாது தான் கவர்மெண்ட்லலாம் புரியுது. பட் க்ளீனா இருக்கணும்ல. இப்போ எவ்வளவோ வந்து மாறியாச்சு. எவ்வளவோ சட்டதிட்டங்கள் மாறியாச்சு. கொஞ்சம் க்ளீனா இருந்திருக்கலாம். இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஒரு விஷ். இது வந்து எல்லா ஃபீமேல்ஸும் அந்த மாரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அது ஒரு இதா இருந்தது. அப்புறம் வந்து டேப்லெட்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுதான் உங்க டேப்லெட்டு. ஒரு 5, 6 டேப்லெட்ட கையில குடுத்து இத எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம். இப்படி தான் போச்சு. எனக்கு அந்த டே ஃபுல்லாவே இப்படி தான் போச்சு. இந்த மாரி ரூடோட தான் நான் இருந்தேன். நர்ஸ் எல்லாம் வந்து திட்டுறது, பேசுறது, அதுவும் இந்த அட்டெண்டர் அந்த ஒரு மாரி இருப்பாங்க தெரியுமா? அங்க வந்து அம் யார் உள்ள போறா? யார் வந்து வெளிய பாக்குறது? அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆயாமாரா? இல்ல வந்து வாட்ச்மேனா? வாட்ச் வுமனான்னு தெரியல எனக்கு. அவங்க தான் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. அந்த கேரக்டர்ஸ் மட்டும். பட் ஓகே. அந்த 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 கவர்மெண்ட்ல அவ்வளோ பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாரி ரூடா பேசினா தான் அவங்களும் கொஞ்சம் அடங்குவாங்க. அதனால அது இருந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 10 டேஸ் ஆக்கிட்டாங்க. அ எப்படின்னா செக்கப்க்கு டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா? என் பேபி வந்து எப்படின்னா,
டாக்டர்ஸ் எல்லாம் இல்லாத டைமில் நல்லா சிரித்து விளாண்டு நல்லா இருப்பார். டாக்டர்ஸ் வந்தோடனே இவர் தூங்கிடுவார். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, பிள்ளை ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த வீக்காக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு கண்ணீர் பொல 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 பொலன்னு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி எங்கேருந்தோ பொங்கி வந்துடும். எனக்கு என் மாமியார் தான் ஆறுதல் படுத்துனாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர்ஸ் தான் அந்த மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நாள் போக பேபியை வந்து நான் என்ன பண்ணி வச்சிட்டேன்னா, டாக்டர் வரும்போது முழிச்சு இருக்க வச்சுட்டேன். சரி இவன் முழிச்சே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வெயிட் வேறு கம்மியாக இருந்தது. ஸோ அது அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ இருந்ததுனால என்ஆர்சிவில வச்சுருந்தாங்க. ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது நாங்கள் டெலிவரிக்கு ப்ரைவேட்டில் கூட நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்துருக்க மாட்டோங்க. கவர்மெண்ட்டில் இந்த வெளியே நிற்கிறவங்க, உள்ளே அனுப்புகிறவங்க, சும்மா பேசுகிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து காசு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் வேறு அங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து அங்கே கவர்மெண்ட்டில் நடந்தது. எல்லாமே கொஞ்சம் ரூடு தான் அங்கே. அங்கே வந்து நீங்கள் போகிறீங்க, நான் வந்து டெலிவரிக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா, சகிப்புத்தன்மையோடு போங்க. நான் வந்து சகிச்சுக்கிறேன், ஓகே அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் போங்க. இல்லை என்னால் இது பொறுத்துக்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், ஹைஜீன் இருக்காது. டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்க மாட்டாங்க. ஸ்டாஃப் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்க மாட்டாங்க. இருனா இரு, உட்காருனா உட்காரு, படுனா படு, உனக்குள்ளதை நீயே அள்ளு. அது உன் வயிற்று கிழிச்சாலும் சரி, இல்லை உன் கை இருந்தாலும் சரி, கால் இருந்தாலும் சரி, உனக்குள்ளதை நீ தான் அள்ளணும். இதுதான் அங்கே உள்ள ரூல்ஸ். நோ பாவம், நோ புண்ணியம், நத்திங். அதெல்லாம் அங்கே இருக்காது. ஸோ இதுதான் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே. நீங்கள் போய் என்ன ஃபேஸ் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன கொடுமைலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நானுமே ஏதோ மறந்துருந்தேன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த போஸ்ட்மார்ட்டம்லேருந்து எப்படி வெளியே வந்தேன்னு சொல்கிறேன். எனக்கு போஸ்ட்மார்ட்டம் வந்து என்னை ரொம்ப ரொம்ப அழ வச்சிடுச்சு. ஸோ நான் அதுவுமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நாளைக்கு வந்து என்னோடய போஸ்ட்மார்ட்டம் கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.